விவகாரத்தான பேத்தி. நியூசிலாந்துலேருந்து கிளம்பும்போது வர்ஷினிக்கு அப்படி ஒரு யோசனை இருக்கவே இல்லை. அவள் பெங்களூரில் உள்ள தனது அப்பார்ட்மெண்ட்டிற்கு தான் போக வேண்டும் என்று முடிவு செய்திருந்தாள். விமான டிக்கெட் கூட பெங்களூருக்கே போட்டிருந்தாள். ஆனால் பயணம் கிளம்பும் முதல் நாள் டிக்கெட்டை சென்னைக்கு மாற்றினாள். அப்பா அம்மாவோடு சில நாட்கள் இருக்கலாம் என நினைத்து சென்னைக்கு பயணம் செய்தாள். ஆனால் சென்னைக்கு வந்த 2ஆம் நாள் அங்கே இருக்க பிடிக்கவில்லை. அப்பாவிடம் பெங்களூர் போவதாக சொல்லிவிட்டு இரவு பேருந்து பிடித்து திருநெல்வேலிக்கு சென்றாள். அங்கிருந்து 15 நிமிஷ தூரத்தில் இருந்தது அவளது பூர்வீக ஊர். சுற்றிலும் பச்சை கம்பளம் போல வயல்கள் நிரம்பிய சிறிய கிராமம். 100 வீடுகளுக்குள் குறைவாக தான் இருந்தது. இன்னமும் பேருந்து வசதி வரவில்லை. பக்கத்தில் ஊரில் இறங்கி வயல் வழியாக நடந்துதான் போய் வர வேண்டும். வர்ஷினி பள்ளி நாட்களில் அங்கே வந்திருக்கிறார். அதன் பிறகு சொந்த ஊருக்கு போனதே இல்லை. அண்ணா பல்கலைக்கழகத்தில் கல்லூரி படிப்பு முடிந்தவுடன் பெங்களூருக்கு வேலைக்கு போய்விட்டாள். 5 ஆண்டுகள் அங்கே வேலை. அந்த சம்பாத்தியத்தில் அங்கே தனக்கென ஒரு ஃப்ளாட்டை வாங்கியிருந்தாள். பெங்களூரின் அலுவலகத்திற்கு போய் வருவது தூரம். ஆகவே பெரும்பான்மை நேரம் அவள் அலுவலக விட்டு அறைக்கு திரும்ப இரவாகிவிடும். விடுமுறை நாள் உறங்குவதற்கே போதாது. ஓரென்று மழை நாட்களை தவிர வேறு நல்ல நினைவுகள் இல்லை. பெங்களூரிலிருந்து கம்பெனி சார்பில் அமெரிக்காவில் 3 ஆண்டுகள், பின்பு 1.5 வருஷம் லண்டனில், 1 ஆண்டு கென்யா, பின்பு அங்கிருந்து நியூசிலாந்து என அவள் வாழ்க்கை சொந்த மனிதர்களை விட்டு வெகு தூரம் விலகி போனது. அமெரிக்காவில் இருந்த நாட்களில் ஏற்பட்ட காதல், அதை தொடர்ந்த திருமணம், அந்த திருமணத்தில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள், பிரிவு, விவகாரத்தை என அவள் வாழ்க்கை ஜெயின்ட்வீல் போல உயரத்துக்கு போய் வேகமாக கீழே இறங்கிவிட்டது. எல்லாவற்றையும் பார்த்தாகிவிட்ட போன்ற அலுப்பு அவளுக்கு 35 வயதுக்குள் ஏற்பட்டு விட்டது. பணம் மட்டுமே அவளது கவனம். அதை சம்பாதிப்பதற்காக ஓடிக்கொண்டே இருந்தாள். ஆனால் இந்த விடுமுறையில் ஊருக்கு போய் வரலாம் என நினைத்த போது அவளுக்கு எங்கே போவது என்ற கேள்விதான் முதலில் இருந்தது. அப்பா அம்மாவை சந்தித்தால் பழைய கதைகளை கிளறி கொண்டிருப்பார்கள். மறுமணம் பற்றிய பேச்சு உருவாகும். திரும்பவும் ஒரு திருமணத்தில் அவளுக்கு விருப்பமில்லை, தேவையும் இல்லை என நினைத்தாள். வேலை வேலை என மூழ்கி போனதால் உலகம் மிகவும் சுருங்கி போயிருந்தது. மண்டைக்குள் எப்போதும் அலுவலக குழப்பங்கள், சாப்பாட்டில் விருப்பமில்லை, வெளியே நடக்கும் வேடிக்கைகள் எதிலும் ஈடுபாடு இல்லை. டிவியில் சினிமா பாட்டு போட்டால் கூட அவளால் ரசித்து கேட்க முடியவில்லை. சில நாட்கள் பாதி உறக்கத்தில் எழுந்து அலுவலக வேலையை கவனிக்க ஆரம்பித்து விடுவாள். கார் ஓட்டும்போது கூட அவள் சாலையோர மரங்களில் பூத்திருக்கும் மலர்களை ரசிப்பதில்லை. கசங்கிய காகிதம் போல் அவள் வாழ்க்கை மாறியிருந்தது. தாத்தா வீடு பழைய காலத்து அமைப்பில் பெரிய தூண்களுடன் இருந்தது. 4-5 அறைகள், ஹாலில் பெரிய ஊஞ்சல், வீட்டை சுற்றிலும் 8 அடி உயரத்தில் கோட்டை சுவர்கள், வீட்டின் பின்பக்கம் கிணறு, அதை ஒட்டிய குளியலறை, வெந்நீர் அடுப்பு, 4-5 தென்னை மரங்கள், 2 வாழை மரங்கள், ஒரு கொய்யா மரம், துணி துவைக்கும் அகலமான கல், நெல் அவிப்பதற்காக பெரிய வெண்கல அண்டா, ஒரு காலத்தில் பசுமாடு கட்டப்பட்டிருந்த சிறிய மாட்டுத் தொழுவம், கோட்டை சுவரை ஒட்டிதானே முளைத்திருக்கும் விதவிதமான பூச்செடிகள், தாளப்பறக்கும் தட்டான்கள். தாத்தா கண்ணசாமிக்கு 83 வயதாகி இருந்தது. ஆனால் திடமாக இருந்தால் எப்போதும் நெற்றி நிறைய திருநெறி பூசி துவைத்த வேஷ்டி கட்டியிருப்பார். மேல் சட்டை அணிவதில்லை. ஒரு கதர் துண்டனை போத்தி கொண்டிருப்பார். அவரை தேடி யாரும் வருவதில்லை. அவரும் வெளியே போவதும் இல்லை. அதிகபட்சம் கிணற்றடி வரை செல்வார். தானே தண்ணீர் எரித்து குளிப்பது வழக்கம். தாத்தாவிற்கு தேவையான சாப்பாடு செய்து தருவதற்காக லக்ஷ்மி அம்மாள் என்ற பெண்மணி வேலைக்கு இருந்தாள். லக்ஷ்மி அம்மாளின் வீடு தெற்கு தெருவில் இருந்தது. 50 வயதை கடந்த பெண், கணவன் இல்லாதவர், 4 பிள்ளைகளை தனியாக வளர்த்து படிக்க வைத்து வேலைக்கு அனுப்பியிருக்கிறார். லக்ஷ்மி அம்மாள் காலை 8 மணிக்கு வந்து அவருக்கு தேவையான டிஃபன் செய்து தந்துவிட்டு தாத்தாவின் உடைகளை துவைத்து போடுவார். பின்பு மத்திய சமையல் செய்துவிட்டு போய்விடுவார். தாத்தா இரவில் பழங்களை மட்டுமே சாப்பிடுவது வழக்கம். பகலில் ஒரு சாய்வு நாற்காலியில் சாய்ந்தபடியே தேவாரம் படித்து கொண்டிருப்பார். அந்த புத்தகம் எப்போதும் அவரது மார்பில் கிடக்கும். அவ்வளோ பெரிய வீட்டில் 2 டியூப் லைட்டுகள் இருந்தன. மற்றவை குண்டு பல்புகள். ரேடியோ
டிவி என எதுவும் கிடையாது. முன்பு அவருக்கு தபால்கள் அடிக்கடி வருவதுண்டு. இப்போது தபால்களும் கிடையாது. தாத்தா வீட்டின் படியேறிய போது அவளுக்கு 7 வயதின் நினைவுகள் பீறிட்டன. இதே படிக்கட்டில் நின்று அவள் கோடை மலையை வேடிக்கை பார்த்திருக்கிறாள். கூண்டு வண்டியில் பயணம் செய்திருக்கிறாள். அப்போது வீடு நிறைய ஆட்கள். இப்போது ஒருவரும் இல்லை. கதவை தள்ளி உள்ளே நுழைந்த போது சாய்வு நாற்காலியிலிருந்து லேசாக கண்ணை விழித்தபடியே தாத்தா யார் என பார்த்தார். அருகில் சென்ற வர்ஷினி தாத்தா என வாஞ்சையாக அழைத்தாள். அவரது முகத்தில் லேசான புன்னகை படர்ந்தது. சைகையால் அப்படி உட்காரு என்பது போல முக்காலியை காட்டினாள். அவள் முக்காலியில் அமர்ந்தபடியே, இப்போ நியூசிலாண்டில் இருக்கிறேன், 1.5 மாசம் லீவு, அதான் கிளம்பி வந்துட்டேன் என்றாள். தாத்தா தலையசைத்தபடியே அவளை ஏறிட்டு பார்த்தபடியே இருந்தாள். அவள் சுவரில் இருந்த பழைய கால புகைப்படங்களை பார்த்தபடியே சொன்னாள். எதுவும் மாறவே இல்லை, வீடு அப்படியே இருக்கு. தாத்தா மெல்லிய குரலில் கேட்டார். நீ சாப்பிட்டியா? ஜங்ஷனில் சாப்பிட்டு விட்டதாக பொய் சொன்னாள். தாத்தா தனது அறையில் இருந்த புத்தகத்தை கீழே வைத்துவிட்டு எழுந்து கொண்டாள். மேல் துண்டு நழுவியது. குனிந்து எடுக்கும்போது தாத்தாவின் மார்பு எலும்புகள் துருத்தி கொண்டு தெரிவதை கண்டாள். தாத்தா மிகவும் மெலிந்து போயிருந்தாள். கை நரம்புகள் புடைத்திருந்தன. விரல் நகங்கள் வெளியேறி இருந்தன. தாத்தா துண்டினை எடுத்து மேலே போட்டுக்கொண்டபடியே சொன்னார். அந்த ரூம் பூட்டியிருக்கு, சாவி எடுத்துக்கோ. சரியென தலையாட்டி விட்டு ஆணையில் மாட்டப்பட்டிருந்த சாவி கொத்தை எடுத்து தெற்கு பார்த்திருந்த ஒரு அறைவின் கதவை திறந்தாள். அந்த அறையில் ஒரு மறு கட்டில் இருந்தது. அதில் படுக்கையோ தலையணையோ எதுவும் இல்லை. அலமாரியில் நிறைய கருப்பாம்பூச்சிகள் ஓடின. சிறிய கயிற்றுக்கொடியில் ஒரு சிவப்பு கதர் துண்டு தொங்கிக் கொண்டிருந்தது. தாத்தா தனது சாய்வு நாற்காலியில் சாய்ந்து கொண்டபடியே சொன்னார். லக்ஷ்மி அம்மா வந்தவுடன் சுத்தம் பண்ணி தர சொல்றேன். அவ்வளோதான் அவர்களுக்குள் நடந்த உரையாடல். அதன் பிறகு தாத்தா அவளிடம் எதையும் கேட்டுக்கொள்ளவில்லை. வர்ஷனை இருந்த அறையில் மின்சார விசிறி இல்லை. ஆகவே ஜன்னலை திறந்து விட்டாள். அகலமான ஜன்னல். இரும்பு கம்பிகள் மழையில் நனைந்து துருவேறியிருந்தன. கோட்டை சுவர் கண்ணில் பட்டது. எதற்காக இவ்வளவு உயரமான சுவர் என்பது போல அதையே பார்த்து கொண்டிருந்தாள். பேருந்தில் வந்த களைப்பு படுத்துக்கொள்ள வேண்டும் போல் இருந்தது. அவளாகவே இன்னொரு அறைக்குள் போய் தலையணை போர்வை இருக்கிறதா என தேடினாள். எதையும் காணவில்லை. தனது பெட்டியிலிருந்து மாற்று உடைகளை எடுத்து அணிந்து கொண்டு பின்கட்டிற்கு நடந்தாள். மிக பெரிய சமையலறை. 10 பேர் உட்கார்ந்து சாப்பிடும் அளவு பெரியது. சிறு வயதில் அங்கே மதிய நேரம் தாயம் ஆடுவார்கள். தண்ணீர் பானைகள் வைக்கும் மேடை, ஒரு ஸ்டவ் அடுப்பு, ஒரு கேஸ் அடுப்பு, 10-15 பாத்திரங்கள், சில்வர் தட்டு டம்ளர்கள். சமையலறையில் இருந்த பெரிய அலமாரி பூட்டப்பட்டு இருந்தது. மூடப்பட்டு இருந்த பின் வாசக்கதவை திறந்து வர்ஷினி நடந்தாள். கிணற்றறை சுத்தமாக இருந்தது. குனிந்து பார்த்தபோது கிணற்றில் தண்ணீர் ஆழத்தில் இருந்தது. துணித்து வைக்கும் கல்லை விரலால் தொட்டு பார்த்தாள். குளிர்ச்சி மாறவே இல்லை. வாழை மரத்தின் இலைகள் காற்றில் ஆடிக்கொண்டிருந்தன. ஒரு நாற்காலியை கொண்டு வந்து போட்டு அங்கேயே உட்கார்ந்து கொள்ளலாம் போல் இருந்தது. அவள் கிணற்றிலிருந்து ஒரு வழி தண்ணீர் இறைத்தாள். குளிர்ச்சியான தண்ணீர். முகத்தில் தண்ணீர் பட்டவுடன் சிரிப்பு வந்தது. கை நிறைய அள்ளி கழுத்தை சுற்றிலும் துடைத்து கொண்டாள். ஒரு அணில் தென்னை மரத்திலிருந்து இறங்கி அவளை பார்த்தபடியே ஓடியது. லக்ஷ்மி அம்மாள் வருவதற்காக வர்ஷினி காத்திருக்க துவங்கினாள். லேப்டாப், செல்போன், கடிகாரம், கேமரா என எதையும் வர்ஷினி தன்னோடு கொண்டு வரவில்லை. சென்னையிலேயே எல்லாவற்றையும் விட்டு வந்திருந்தாள். 4-5 உடைகள் கொண்ட சிறிய பெட்டி, பணம் வைத்துள்ள சிறிய ஹேண்ட்பேக், மாத்திரைகள், தலைவலி தைலம், நாப்கின் அதில் இருந்தன. படிக்க புத்தகம் கூட எடுத்து வரவில்லை. குறிப்பாக எப்போது காதில் மாட்டிக்கணும் ப்ளூடூத் இயர்ஃபோன் கூட எடுத்து வரவில்லை. வெறுவனா வந்திருந்தாள். சின்ன வயதில் அப்படித்தானா தாத்தா ஊருக்கு வருவது வழக்கம். அந்த எண்ணமே கிளம்பும்போது மேலோங்கி இருந்தது. நியூசிலாந்து அவள் தங்கியிருந்த அறை 3வது மாடியில் இருந்தது. சில நாட்கள் தான் எதற்காக இப்படி ஒரு நாட்டில் ஒரு தெரிந்த மனிதர் கூட இல்லாத இடத்தில் வசிக்கிறோம் என்று தோன்றும். தன்னுடைய ஊர் என்று எதை சொல்லிக் கொள்வது?
அப்பா வேலை காரணமாக ஏதேதோ ஊர்களில் இடம் மாறுதல் செய்து கொண்டே இருந்தால் அவளும் அண்ணன் தம்பிகளும் ஆளுக்கு ஒரு ஊரில் பிறந்தார்கள். அம்மாவின் தந்தையான கண்ணசாமி தாத்தா வீடும் ஊரும் தான் அவளுக்கு பிரியமான இடம். கோடை விடுமுறைக்கு அங்கேதான் வருவது வழக்கம். அதுவும் வளர்ந்த பிறகு துண்டிக்கப்பட்டு போனது. ஏன் பெரிய உலகை நோக்கி இவ்வளோ அவசர அவசரமாக ஓடினோம்? சிறிய உலகே தான் அன்றைய மனிதர்கள் வாழ்ந்தார்கள். அந்த சந்தோஷம் தனக்கு ஏன் கிடைக்கவில்லை என்று யோசித்தபடியே இருப்பாள். காரணம் தெரியாத துக்கம் மனதை அழுத்தும். இதற்கு பதில் கிடையாது என அவளே சமாதானம் சொல்லிக் கொள்வாள். சில நாட்கள் இந்த மனசோர்வு அதிகமாகும் போது எங்கேயாவது பயண கிளம்பி போவாள். புதிய காற்று, புதிய வானம், புதிய மனிதர்கள் மனதை மாற்றி விடுவார்கள். லக்ஷ்மி அம்மா மர அலமாரியிலிருந்து போர்வை தலையணை கொண்டு வந்திருந்தாள். இன்னொரு அறையில் சுருட்டி வைக்கப்பட்டிருந்த மெத்தையும் கொண்டு வந்து போட்டாள். அறையை சுத்தம் செய்து குடிநீருக்காக சிறிய கூஜாவை கொண்டு வந்து வைத்துவிட்டு அவள் படிப்பதற்காக ஒரு மர நாற்காலி ஒன்றையும் அறைக்குள் கொண்டு வந்து போட்டிருந்தாள். மர நாற்காலியை கிணற்றடியில் போடுங்க, அங்கதான் உட்கார பிடிக்கிறது என்றாள் வர்ஷினி. அங்கே புழு பூச்சி வருமா என தயங்கினாள் லக்ஷ்மி அம்மா. கிணத்தை உற்றி போடுங்க, நான் பார்த்துக்கிறேன் என்றாள் வர்ஷினி. வெயில் படுற மாதிரி போடவா? இளம் வெயிலா உட்கார்ந்தா சுகமாயிருக்கும் என்றாள் லக்ஷ்மி அம்மா. உங்கள் இஷ்டம் என சொல்லி சிரித்தாள் வர்ஷினி. நீங்கள் வரப்போகிறது முன்னாடியே தெரிஞ்சா டிஃபன் செய்து வச்சிருப்பேன் என்றாள். பரவாயில்ல, மதியம் சாப்பிட்டுக்கிறேன். தாத்தா சாப்பிட்டாரா? அவருக்கு தினம் 3 இட்லி தான். காஃபி டீ எதுவும் குடிக்க மாட்டார். உங்களுக்கு வேணும்னா டீ போட்டு தரேன். எனக்கு எதுவும் வேணாம். எனக்கும் தாத்தாவுக்கு கொடுக்குற இட்லியோட 4 சேர்த்து கொடு. அது எப்படி பசியாரும்? 2 தோசை சுட்டு தரேன். அவ்வளோ சாப்பிட முடியாது. எள்ளுப்பொடி வச்சு தோசை சாப்பிட்டா நல்லா இருக்கும். எள்ளுப்பொடி போட்டு வைக்கிறேன் என்றாள் லக்ஷ்மி அம்மாள். இருக்கிறது போதும் என்றாள் வர்ஷினி. வராத விருந்தாளி வந்திருக்கிறீங்க. ஐயா வீட்டில் தனியாகவே தான் இருக்காரு. யாரும் விருந்தாளி வர்றதே இல்லை. அதான் நான் வந்துட்டேன். உங்களுக்கு கத்திரிக்காய் பிடிக்குமா? சாம்பாரில் போடலாமா? உங்கள் இஷ்டம். நீங்கள் எதை சமைச்சு தந்தாலும் சாப்பிடுவேன். ஐயாவும் இப்படி தான், எதுவும் வேணும்னு கேட்கவே மாட்டார் என்றபடியே லக்ஷ்மி அம்மாள் சமையலறைக்குள் ஒரு பூனை போவதை கவனித்தவள் போல் சொன்னாள். இந்த பூனையை விரட்டக்கூடாதுன்னு ஐயா சொல்லியிருக்கிறார். அது பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கும் என சொல்லி சிரித்தாள். வர்ஷினி கட்டிலில் படுத்து கொண்டபடியே சொன்னாள். நான் தூங்கி எழுந்து சாப்பிட்டுக்கிறேன். இருந்து பரிமாறிட்டு போகிறேன் என்றாள் லக்ஷ்மி அம்மாள். நானே போட்டு சாப்பிட்டுக்கிடுவேன் என்றபடியே கண்களை மூடிக்கொண்டாள். அவளுக்கு அம்மாவின் நினைவு வந்தது. தானே போட்டு சாப்பிட அம்மா விடமாட்டாள். எந்த இரவாக இருந்தாலும் எழுந்து வந்து அவளே பரிமாறுவாள். தனியாக போட்டுக்கிட்டா சாப்பாடு இறங்காது என்று சொல்லுவாள் அம்மா. அனுபவம் நிறைய விஷயங்களை பழக்கமாக்கி விடுகிறது. தாத்தா வீட்டுக்கு வந்த 2 நாட்களில் ஒரு வார்த்தை கூட தாத்தா அவளிடம் எதையும் பேசவில்லை. அவளது வாழ்க்கை பற்றி கேட்டுக்கொள்ளவில்லை. லக்ஷ்மி அம்மாளும் அப்படிதான். அவள் தன் கடந்த காலம் தன்னை விட்டு கரைந்து போய்விட்டது போல் உணர ஆரம்பித்தாள். காலை நேரம் எழுந்து கிணற்றறையில் போட்டிருந்த நாற்காலியில் வர்ஷினி உட்கார்ந்து கொள்வாள். காலை வெயில் உடலில் படுவது அத்தனை சுகமாயிருந்தது. கிணற்றடி ஒரு மாயவெளி போல் இருந்தது. இந்த கிணற்றடியில் தான் பாட்டி அமர்ந்திருப்பாள். பாத்திரம் துளக்கியிருப்பாள், துணி துவைத்திருப்பாள். பாட்டியின் பெயர் விஷாலம். 12 வயதில் அவளுக்கு திருமணமாகிவிட்டது. 8 பிள்ளைகள். அதில் 5 குழந்தை பருவத்திலே இறந்துவிட்டன. 4இல் 2வது அவளது அம்மா. பாட்டி எப்படிப்பாள்? அவளது புகைப்படம் கூட அந்த வீட்டிற்கு கிடையாது. ஆனால் அந்த கிணற்றடி பாட்டியின் நினைவை ஆழமாக கிளறியது. பாட்டி 30 வயதுக்குள் இறந்துவிட்டாள். இந்த வீட்டினை தவிர வேற எந்த ஊருக்கும் அவள் சென்றதே இல்லை. உலகம் என்பது இந்த வீடு மட்டுமே. புகை அடுப்புமின் நின்றபடியே அவள் வாழ்க்கை கழிந்து போனது. அப்பாவை திருமணம் செய்து கொண்டதால் அம்மாவின் வாழ்க்கை சென்னை, கோவை, சேலம், திருச்சி என 4-5 நகரங்களை கண்டிருக்கிறது. ஆனால் தன் வாழ்க்கை அப்படி இல்லை. எத்தனை நாடுகள், எவ்வளோ ஊர்கள். பெரிய உலகில் வாழ்வதால் மட்டும் ஒருவர் சந்தோஷமாக இருந்துவிட முடியாது. பாட்டியை பற்றி நினைத்தபடியே அவள் வெயிலுக்கு தன்னை ஒப்பு கொடுத்திருந்தாள். வெயில் அவளை சுத்தம் செய்தது. இத்தனை ஆண்டு காலமாக ஓடி ஓடி அவள் சலித்து போயிருந்தாள். அந்த சலிப்பை வெயில் பஞ்சால் துடைத்து சுத்தம் செய்தது போல் மாற்றியது. துடித்து வைத்த கண்ணாடி போலாகிவிட்டதாக உணர்ந்தாள்.
வெயில் இத்தனை உயிர்ப்பு தரக்கூடியது என்பது இங்கு வந்த பிறகே உணர்ந்தாள். கிணற்றடியை விட்டு எழுந்து கொள்ள மனமே இல்லை. தானே கிணற்றில் தண்ணீர் இறைத்து குளித்தாள். உடலில் தண்ணீர் பட்டது, என்னவோ செய்தது. பூனை அவள் குளிக்கும்போது தள்ளி நின்று பார்த்தபடியே இருந்தது. ஈரத்தலையை கோதியபடியே பெயர் தெரியாத பூட்களை பறித்து வந்தாள். சிரிப்பு, தன்னை அறியாத சிரிப்பு முட்டிக்கொண்டே இருந்தது. ஒரு தட்டில் மூடி வைத்திருந்த இட்லிகளை சாப்பிட்டாள். புதிதாக இன்றைக்குதான் முதலில் இட்லி சாப்பிடுவது போல் ருசியாக இருந்தது. செல்போன் அழைப்பு இல்லை, லேப்டாப் இல்லை, அலுவலக தொந்தரவு எதுவும் இல்லை. தென்னை மரத்தில் ஓடியாடும் அணில் போல தானும் விருப்பமான விஷயங்கள் மட்டுமே செய்து கொண்டிருக்கலாம் என்று இருந்தது. கூந்தலை காற்று கோதி விடுவது போல் சந்தோஷமாக இருந்தது. பிடரி காற்றின் விரல்கள் தொடும்போது அவள் சிரித்து கொண்டாள். தாத்தாவை கடந்து போகையில் லேசாக திரும்பி பார்த்து சிரிப்பாள். சில நாட்கள் அவள் வீட்டில் உதிர்ந்த மல்லிகை பூக்களை கட்டினாள், பூஜை செய்தாள். சில நாட்கள் லக்ஷ்மி அம்மாளுக்கு பதிலாக அவளே சமைத்தாள், வீட்டினை சுத்தம் செய்தாள். தனியாளாக தாயம் ஆடினாள். பகல் முழுவதும் தூங்கினாள். இரவில் நட்சத்திரங்களை வேடிக்கை பார்த்தாள். தண்ணீருக்குள் வசிக்கும் மீன்கள் பூமியோடு தனக்கு தொடர்பு வேண்டாம் என வாழ்வது போல் தன் வாழ்க்கையும் மாறிவிட்டதாக உணர்ந்தாள். சற்றென அவளுக்கு வயது கரைந்து போய்விட்டது போலவும் 17 வயதின் துடிப்பு மறுபடியும் மனதில் பீறிடுவதாக உணர்ந்தாள். அது போன்ற நேரத்தில் அவள் மெல்லிய குரலில் தனக்கு பிடித்தமான பாடலை பாடுவாள். அதை தாத்தா கேட்கக்கூடும். யாரும் கேட்காவிட்டாலும் பிடித்தமான பாடலை தனியே பாடுவது சந்தோஷமாகவே இருந்தது. ஒவ்வொரு நாளும் அவள் வெயிலில் அமர்ந்தாள். அலையின் முன்னால் விளையாட சிறுமியைப் போல் உணர்ந்தாள். 10 நாட்களில் அவளுக்கு உடலும் மனதும் மாறியிருந்தது. யாரும் அவளை பெயர் சொல்லி அழைக்கவில்லை. அடுத்தவருக்காக ஒரு வேலை செய்யவில்லை. ஒரு பைசா பணத்தை வெளியே எடுக்கவில்லை. ஷாப்பிங் போகவில்லை. எந்த மாத்திரை மருந்தும் எடுத்துக்கொள்ளவில்லை. இவ்வளவு எளிமையானது தானா வாழ்க்கை? ஏன் இதை சிக்கலாக்கி கொண்ட என தோன்றியது. பகல் மிக நீண்டதாக இருந்தது. பாதரசம் போட்டு மினுங்கும் வெயில். பகலில் சற்று பிரகாசம் அதிகம். காலடி சத்தமே கேட்காத வீதி. சைக்கிள் கூட கடந்து போவதில்லை. மரத்தின் இலை அசைவு கேட்கும் துல்லியம். ஜன்னலுக்கு வெளியே ஒரு மஞ்சள் நிற வண்ணத்து பூச்சி பறந்து கொண்டிருந்தது. எங்கே போவது என வழி தெரியாது குழந்தையைப் போல் இருந்தது. அதன் பறத்தல் சுவரின் நிழல் நின்று கொண்டிருந்தது. இத்தனை நீண்ட பகலாக இருந்தபோது அழுக்கவில்லை. என்ன செய்வது என தெரியாத ஒரு பகலின் போது தாத்தாவிடம் அவளாகவே கேட்டாள், நான் வேணுனாலும் தேவாரம் வாசிக்கட்டுமா? தாத்தா மறுப்பு சொல்லாமல் தன் மடியில் வைத்திருந்த புத்தகத்தை அவளிடம் நீட்டினாள். அவள் மெல்லிய குரலில் தேவாரம் படிக்க துவங்கினாள். தாத்தாவின் கண்களில் கண்ணீர் கசிவது தெரிந்தது. அவள் தொடர்ந்து படித்து கொண்டே இருந்தாள். அவர் கை விரல்கள் அசைந்தபடியே இருந்தன. வாசித்து முடித்தபோது நாவில் தித்திப்பு படர்வது போல் உணர்ந்தாள். புத்தகத்தை தாத்தா கையில் கொடுத்தபோது அவர் அவளது கைகளை பற்றி கொண்டபடியே சொன்னார், உங்க அம்மா நல்லா பாடுவா. அம்மா பூஜை செய்யும்போது பாடுவதை கேட்டிருக்கிறாள். தன் குரலில் அம்மாவின் சாயல் வெளிப்படுகிறதா என யோசித்தாள். தாத்தாவின் சாய்வு நாற்காலி அருகிலே உட்கார்ந்து கொண்டாள். இருவரும் பேசிக்கொள்ளவில்லை. ஆனால் மிக நெருக்கமாக உணர்ந்தாள். லக்ஷ்மி அம்மாளின் வீட்டுக்கு போய் அவளை பார்க்க வேண்டும் என்று ஒரு நாள் காலையில் தோன்றியது. அவளிடம் சொன்னால் வர வேண்டாம் என்று தடுத்து விடுவாள். ஆகவே சொல்லிக்கொள்ளாமல் அவள் வீட்டிலே விசாரித்து போன போது லக்ஷ்மி அம்மாள் மாவு இடித்து கொண்டிருந்தாள். அவளை கண்டதும் வியப்பும் மகிழ்ச்சியுமாக வாங்கம்மா என்றாள். எப்பவும் வேலைதானா என கேட்டாள் வர்ஷினி. செய்து முடியல, அவ்வளோ வேலை கிடக்கு, காஃபி போடவா என கேட்டாள் லக்ஷ்மி அம்மாள். ஒரு நாளைக்கு 10 காஃபி குடிச்சிட்டு இருந்தவ இங்கே வந்து காஃபி குடிக்கிறதே விட்டுட்டேன், மோர் இருந்தால் கொடுங்க என்றாள் வர்ஷினி. எங்கள் வீடு ரொம்ப சின்னது, தலை இடுக்கும் என வெக்கத்துடன் சொன்னாள் லக்ஷ்மி அம்மாள். உங்கள் பிள்ளைங்க 4 பேரும் வெளியூரில் தான் இருக்காங்களா என கேட்டாள் வர்ஷினி. 2 மக மெட்ராஸில் இருக்காங்க, கடைசி பையன் மதுரையில் இருக்கான், ஒருத்தன் துபாயில் என சொல்லி சிரித்தாள். பிள்ளைங்க வருவாங்களா என கேட்டதும் அவள் முகம் மாறியது. வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றதே அபூர்வம். பெரிய ஆளாயிட்டாங்க, வேலை இருக்கும், இந்த ஊரில் என்ன இருக்கு? நீங்கள் இங்கே தானே இருக்கிறீங்க என்றாள் வர்ஷினி. இந்த கேள்வியை யாரை நினைக்க என்றபடியே லக்ஷ்மி அம்மா சேலையால் தன்னை மீறி வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டாள். கொத்தமல்லி இலைகளை கிள்ளி போட்டு மோர் கொண்டு வந்து தந்தாள் லக்ஷ்மி அம்மா. அவளை அழைத்து கொண்டு இருவரும் ஏரிக்கரை வரை நடந்தார்கள். ஊரை சுற்றிலும் வயல்கள், நிறைய மரங்கள் கொண்ட ஏரிக்கரை, கரை ஒட்டிய சிறிய கோவில்,
இயந்திரத்தின் ஓசையை கேட்காத ஓர் இன்னமும் காலை 4 மணிக்கு எழுந்து விடுகிறார்கள். இரவு 7 மணிக்குள் ஊர் அடங்கி விடுகிறது. ஊர்ல யார் வீட்டில் டிவி இருக்கு என கேட்டாள் வர்ஷினி. அது நிறைய வீட்டில் இருக்குமா, ஆனா சத்தம் வெளியே கேட்காது. சினிமா போட்டால் பார்ப்பாங்க, நியூஸ் கேட்பாங்க. டீச்சர் வீட்டில் தான் எப்பவும் டிவி ஓடிக்கிட்டே இருக்கும். வரும் வழியில் வயலில் கொக்குகள் தரை இறங்குவதை இருவரும் நின்று பார்த்தபடியே இருந்தார்கள். தாத்தாவிடம் அவளாகவே பேச்சு கொடுத்தாள். 10 வார்த்தை பேசினால் தாத்தா ஒரு வார்த்தை பதில் தருவார். ஏன் தாத்தா பாட்டியோட ஒரு ஃபோட்டோ கூட எடுத்துக்கல? எடுத்து என்னை கேட்டா தாத்தா. வீட்டில் மாட்டி வச்சுக்கலாம்ல. வீட்டில் பொம்பளைங்க படத்தை மாட்டக்கூடாது. சரஸ்வதி படம் மாட்டியிருக்குல்ல, அது சாமி. சாமி ஆனாலும் பொண்ணு தானே. தாத்தா பதில் சொல்லவில்லை. தனியாக இருக்கிறது கஷ்டமா இல்லையா தாத்தா? தனியாக எங்கே இருக்கிறேன் என்று கேட்டார் தாத்தா. ஆமாம் தானே, தனியாக எங்கே இருக்கிறார்? வெளியே இருந்து பார்ப்பவர்களுக்கு தான் ஒரு ஆளு தனியாக வசிப்பது போல் தெரிகிறது. ஆனால் அவர் தனியாக இல்லை. பூனை, அணில், குயில், லக்ஷ்மி அம்மாள், வெயில், காற்று எல்லாம் சேர்ந்து ஒன்றாகி அல்லவா இருக்கிறது. தாத்தா யாரும் பிரவேசிக்க முடியாத தண்ணீர் மாளிகை ஒன்றினுள் வசிப்பது போல் அல்லவா வாழ்கிறார். தாத்தாவிடம் அவள் ஏதேதோ கேட்டாள். நிறைய நேரம் அவர் மௌனமாகவே இருந்தார். பதில் சொல்லியிருந்தாலும் ஒன்று ஆகப்போவதில்லை. பிற நகரங்களில் வசிப்பவர்களுக்கு சதா பேச்சு வேண்டும், சத்தம் வேண்டும், சலசலப்பு வேண்டும். வாழ்க்கை என்பது முடிவற்ற பேச்சு கச்சேரிதான். ஆனால் இங்கே பேச்சிற்கே அவசியமில்லை. தேவையான போது குறைவாக பேசினால் போதும். சைகை, தலையசைப்பு, சிறு சிரிப்பு, 1-2 வார்த்தைகள் இவ்வளவு போதுமானாக இருந்தது. அதுவும் கூட இரவில் தேவைப்படுவதில்லை. அவள் வசித்த பெரிய நகரங்களில் மிதமிஞ்சிய விளக்குகள், இரவெல்லாம் ஒளிரும் விளக்குகள். வெளிச்சம் அதிகமாக அதிகமாக தனிமை அதிகமாகி விடுகிறது. இருட்டுதான் தனிமையின் துணை. அதுவும் குறைவான வெளிச்சத்தில் ஏற்படும் நெருக்கம் அலாத்தியானது. பகலின் வெளிச்சத்தை ஒருபோதும் இரவால் வெல்ல முடியாது. 7 மணிக்கு இரவு உணவை முடித்துக்கொண்டு வர்ஷினி தன் அறைக்கு போய் விடுவாள். கட்டிலில் படுத்தபடியே வெளியே கேட்கும் பூச்சிகளின் சங்கீதத்தை ரசித்து கொண்டிருப்பாள். தன்னை மறந்து உறங்குவாள். விடிய காலை வெளிச்சம் வரும்போது விழிப்பே வராது. கண் விழித்த போது மனது அத்தனை சாந்தமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். 14ஆம் பகலில் திடீரென யாருக்காவது ஃபோன் செய்ய வேண்டும் என்பது போன்ற விருப்பம் உண்டானது. யாரோடு பேசாமல் இருந்துவிட்டால் அவர்கள் என்ன நினைப்பார்கள்? கற்பனையாக எதையாவது நினைத்து பயப்படுவார்கள் தானே. செய்த முடிக்கப்படாத வேலைகள் என்னவாகி இருக்கும்? தான் கட்ட வேண்டிய மாத தவணைகள் சரியாக செலுத்தப்பட்டிருக்குமா? பெங்களூர் வீட்டினை ஒரு ஆளுக்கு வாடகைக்கு விட்டால் கூடுதல் வாடகை கிடைக்குமே என்பது போல எண்ணங்கள் குமிழ் விட துவங்கின. திடீரென அலுவலக போக வேண்டும் என்ற ஆசை உண்டானது. பரபரப்பு இல்லாத என்ன வாழ்க்கை! அன்றிரவு அவளுக்கு நல்ல தூக்கம் இல்லை. திடீரென தான் தொடர்பில்லாத ஏதோ ஒரு உலகிற்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் போல் உணர்ந்தாள். ஒருவேளை தான் விசாலம் பாட்டி ஆகிவிட்டோமோ என்று கூட தோன்றியது. லக்ஷ்மி அம்மாள் தரும் சாப்பாட்டில் ஏதோ குறை இருப்பது போல் உணர்ந்தாள். நாக்கு திடீரென கேப்சினோ காஃபிக்கு ஏங்கியது. காரை ஓட்டி எத்தனை நாளாகிவிட்டது என்று நினைத்து கொண்டாள். ஏடிஎம் வரிசையில் நிற்பது போல் கனவு கண்டாள். தண்ணீரிலிருந்து வெளியே வந்த ஆமை போல தன்னை உணர ஆரம்பித்தாள். இதமான காற்றும் வெயிலும் குளிர்ச்சியும் கூட அவள் மனக்குழப்பங்களை தீர்க்க முடியவில்லை. கிளம்பி வந்தது போலவே திடீரென மறுநாள் காலை அவள் சென்னைக்கு புறப்பட்டாள். லக்ஷ்மி அம்மாளிடம் சொல்லிக்கொள்ளவில்லை. தனது பையை எடுத்துக்கொண்டு கிளம்பும்போது தாத்தாவிடம் ஊருக்கு போவதாக சொன்னாள். தாத்தா தலையசைத்து கொண்டாள். வேறு ஒரு வார்த்தை பேசவில்லை. வீதியில் இறங்கி நடக்க துவங்கிய போது திடீரென்று எங்கிருந்தோ குயிலின் ஓசையை கேட்டாள். எதையோ நினைவுபடுத்துவது போல் இருந்தது அக்குரல். அதை கேட்கக்கூடாது, அது தன்னை தடுத்து நிறுத்திவிடும் என்பது போல வேக வேகமாக அவள் வீதியில் நடந்து செல்ல ஆரம்பித்தாள்.